ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சாவில் சாவை வென்றவர். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். 1997 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி புளாரிடா மாநிலத்தில் மைக்கேல் காஸ்டெல்லோ என்னும் 21 வயது மாணவனும் கேரத் கிரிபித் என்னும் 42 வயது பயிற்சியாளரும் சுமார் 12,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து கீழே குதித்தார்கள். அந்த சமயம் அவர்களுடைய பாராசூட் விரிய மறுத்தது. இருவரும் வெகு வேகமாக தரை நோக்கி வீழ்ந்து கொண்டிருந்தார்கள். தரையில் விழுந்து நொறுங்கி சாவது நிச்சயம் என்று தெரிந்தது அவர்களுக்கு. அந்த வேளையில் பயிற்சியாளர் கேரத் கிரிபித் ஒரு காரியம் செய்தார். தரையை அவர்கள் நெருங்கிய போது ஆகாயத்திலேயே அந்த பயிற்சியாளர் ஒரு பல்டி அடித்து தன் உடலை தன் மாணவனுடைய உடலுக்கு கீழாக கொண்டு வந்தார். இருவரும் தரையிலே வீழ்ந்தபோது பயிற்சியாளர் முதலாவதாகவும் அவர் உடல் மேல் மாணவனும் விழுந்தார்கள். பயிற்சியாளர் உடனே இறந்து போனார். மைக்கேல் சில எலும்பு முறிவுகளுடன் பிழைத்து கொண்டான். இந்த அன்பை மைக்கேல் எப்போதாவது மறக்க முடியுமா? இப்படிப்பட்ட அன்பை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவித்தால் அந்த அன்பை உங்களால் மறக்க முடியுமா? தேவன் உண்மையிலேயே அன்புள்ளவர் என்பதை கொல்கதா தெளிவாக காட்டுகிறது. மனிதர்கள் தேவனுடைய ஒப்பற்ற அளவில்லா அன்பை கண்டுகொண்டார்கள். இந்த அன்பை உணர்கிறவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள். இயேசுவை கொலை செய்ததன் மூலம் தேவனை வென்றுவிடலாம் என்று சாத்தான் மனப்பால் குடித்தான். அதனால்தான் தனது வித்தாகிய தீயவர்கள் மூலம் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட வைத்தான். மத்தேயு 27வது அதிகாரம் 23வது வசனம். தேவனோ அந்த செயல் மூலமாகவே தமது அன்பை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். இவ்வாறு தேவன் தம்முடைய சுய இரத்தத்தாலே நம்மை சம்பாதித்து கொண்டார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனம். நாம் ஜீவனோடு இருக்கவும் நித்தியமாக வாழவும் அவருடைய மரணத்தினாலே கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் வெளிச்சமாகவும் மகிமையாகவும் இருக்க அவர் சிலுவையில் மகிமை அடைந்தார். இப்போது அவருடைய மரணத்தினால் நாம் இப்படி சொல்லலாம்: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம். நம்முடைய மரணத்தை அவருடைய மரணத்தினால் வென்று நித்திய ஜீவனை ஈவாக கொடுத்திருக்கிறார். தேவனே, எங்கள் பாவங்களை உம்மேல் போட்டுக்கொண்டு எங்களுக்கு மீட்பை அருளியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா என்று நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.